அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு சேட்டலைட் சேனலுக்கு இணையாக யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேனல் தான் பார்த்தீங்கன்னா பிகைண்ட் வுட்ஸ். அனைவராலுமே அதிக அளவில் ஈர்க்கப்பட்டு யூடியூப்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்பவே விரும்பி பார்க்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே இவங்க பார்த்தீங்கன்னா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் பிகைண்ட் வுட்ஸ் நிறுவனம் தற்போது எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி முடிவு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலே ஒரு தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் மக்கள் அனைவராலையுமே ரொம்ப போற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு ஒரு சிறந்த பட்டத்தை அளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு தனியார் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 வருடத்திற்கு முன்பாக பிகைண்ட் வுட்ஸ் நடத்திய கோல்டு மெடல் விருதுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். இதனை அடுத்து அடுத்த வருடத்திலேயே சீமானுக்கு ஒரு கோல்டு மெடலையும் வழங்கியிருந்தாங்க. சீமான் மெடல் வாங்கிய அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேல பார்த்து யூடியூப்லேயே ஒரு ட்ரெண்டான வீடியோவாக மாறி இருந்துச்சு. இதனை அடுத்து பிகைண்ட் வுட்ஸ் என்ன முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு இதை விட ஒரு பெரிய நிகழ்ச்சியில் ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்து நம்மளுடைய வருமானத்தையும் அதிகமாக்குற முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு பிகைண்ட் வுட்ஸ் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. தற்போது அந்த ஒரு வேலையை தான் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் நடக்க போற பிகைண்ட் வுட்ஸ் நிறுவனத்துடைய கோல்டு மெடல் விருதில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு புதிய பட்டத்தையும் அதற்கு பிறகு நிறைய கோல்டு மெடலையும் தரலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ட்ரெண்டிங்கான அரசியல்வாதி அப்படின்ற ஒரு பட்டமும், இதற்கு அடுத்தபடியாக இது வரைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தே இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பட்டத்தை தரலாம் அப்படின்னு பிகைண்ட் வுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீட்டிங்கும் போடப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு சில நிர்வாகிகளை அழைச்சி அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு நாளா என்னென்ன வித்தியாசமான சாதனைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னும், தமிழ்நாட்டில் எந்தெந்த மாற்றங்களை அவர் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலந்தாய்வு மாதிரி பிகைண்ட் வுட்ஸ் நிறுவனம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் என்னதான் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கணும் அப்படின்ற நோக்கில் செயல்பட்டாலுமே இது சீமானுக்கு 26 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.